அண்மைச் செய்தி. எல்லையை தாண்டியதாக கூறி பாகிஸ்தான் ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட பிஎஸ்எஃப் வீரர் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். எல்லையை தாண்டியதாக கூறி தற்போது பிஎஸ்எஃப் வீரர் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த நிலையில் எல்லை பாதுகாப்பு படை வீரரை இந்தியாவிடம் ஒப்படைத்தது பாகிஸ்தான். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், சொல்லுங்க, பிஎஸ்எஃப் வீரர் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார், இது பற்றிய விவரம். ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர்ல பஹல்காம் பகுதியில பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய அதே நாள்ல ராஜஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில், இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூரணம் குமார் ஷா என்பவர் தவறுதலாக பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ள சென்று நிழலுக்காக ஒதுங்கி இருந்திருக்கார். குறிப்பாக பாகிஸ்தானியை சேர்ந்த விவசாயிகளோடு சேர்ந்து அங்கு ஒரு மரத்திற்கு அருகே நிழலுக்காக நின்ற போது அங்கு வந்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் இவர் யார், எதற்காக ஆயுதங்களோடு இங்கு நிற்கிறார் என்று விசாரணை நடத்தியதுல இவர் இந்திய எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்ததுடன் பூரணம் குமார் ஷா கைது செய்யப்பட்டார் பாகிஸ்தான் படையினரால். இது தொடர்பாக ஒரு நாளுக்கு பிறகு, அதாவது 24 மணி நேரங்களுக்கு பிறகே பாகிஸ்தான் இந்த தகவல்களை இந்திய ராணுவத்திடம் தெரிவிக்கக்கூடிய நிலையில அவரை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெற தொடங்கியது. ஆனால் இதற்கு இடைப்பட்ட நேரத்துல இந்திய பாகிஸ்தான் மோதல் என்பது எல்லை பகுதிகளில் அதிகரித்த நிலையில எல்லை விவகாரங்கள் தொடர்பாக இரு நாடுகளுமே அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தி இருந்தார்கள். இந்த நிலையில கடந்த சனிக்கிழமை அன்று இந்திய பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரை இந்தியாவிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று ராணுவ மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையிலே இந்திய பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூரணம் குமார் ஷாவை இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியான அட்டாரி வாகா எல்லையில பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய பாதுகாப்பு படை வீரர்களிடம் பிஎஸ்எஃப் வீரர் என்பதை ஒப்படைத்திருக்கிறார்கள். பிஎஸ்எஃப் வீரர் இந்திய ராணுவ முகாம் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் தொடர்ச்சியான அடுத்தடுத்த கட்ட விசாரணை நடத்தப்பட்டு மீண்டும் அவர் பணியில சேர்த்துக் கொள்ளப்படுவார் என்கிற விவரங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல எல்லை தாண்டி எதற்கு AK-47 உள்ளிட்ட நவீன ரக துப்பாக்கிகளோடு பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றார், ஏற்கனவே இந்திய பாகிஸ்தான் எல்லை கோடுகள் இருக்கக்கூடிய நிலையில எல்லையை தாண்டி எப்படி சென்றார் என்று இந்திய பிஎஸ்எஃப் வீரரிடமிருந்து இந்திய ராணுவத்துடைய தலைமை ஒரு விளக்கம் கேட்கவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் முதற்கட்டமாக இப்போதுதான் இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியான பஞ்சாப் எல்லையில அட்டாரி வாகா எல்லையில இந்திய பிஎஸ்எஃப் வீரரை பாகிஸ்தான் ராணுவம் ஒப்படைத்திருக்கக்கூடிய நிலையிலே அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு ரீதியான நடவடிக்கைகள் தொடர்பாக தொடங்கப்படும் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் தகவல்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்.